ஏன் குட்டிச்சாத்தனே, மணி எத்தனை ஆசம் தெரியுமாட்டி? இவ்வளோ நேரம் எழும்பி பல்லு தேய்க்கவும் இல்லை, காப்பி குடிக்கவும் இல்லை நீ. அம்மா எனக்கு பல்லு வலிக்குதாம்மா. ஒழுங்கா பல்லு தேய்ச்சா இல்லை பல்லு வலிக்காது. அம்மா எனக்கு பேச ஒன்றும் முடியல. நல்லா ராத்திரி வரை அக்காலாம் தங்கச்சி மருந்து செல்ல நல்லா நோண்டணும். காலையில் 10 மணி வரை நல்லா கிடந்து உறங்கணும். பல்லு தேய்ச்சாம காப்பி எடுத்து குடிச்சணும். பின்னொன்று பல்லு வலி வராமல் என்ன வலிட்டு வரும்? அம்மா எனக்கு வலி உயிர் போகுது, தயவு செய்து இங்கேருந்து போங்க. அப்படியே எலும்பி வா, சுடு தண்ணியில் வாய் கொப்பளி, உப்பு போட்டு வாய் கொப்பளி, எல்லாம் சரியா போவோம். வா எலும்பி வா. நீங்கள் போங்க, நான் வாரேன். இப்படி கண்ணாடி இன்னும் எலும்பாம உரம் கேட்டி கிடைக்க. பல்லு வலிட்டு காக்க கொண்ட பல்லு வலி. நேற்றுக்கு நல்ல குளிர் ஐஸை தின்னு இல்லை, பின்ன உனக்கு பல்லு நல்லா வலிக்க தான் செய்யும். ஏற்கனவே ஓட்டப்பல்லு சூத்தப்பல்லு, இதில் எதுக்கு டீ ஐஸ் எல்லாம் தின்னிய? எட்டி ஐஸ் தின்ன கதையெல்லாம் அம்மாட்ட சொல்லும், அதட்டி அம்மா என்ன கொல்லும். சரியா? சரி சரி சொல்ல மாட்டேன். கூட கடையிலேருந்து நேற்றுக்கு திருவிழா கடையிலேருந்துங்களா பக்கத்து வீட்டு அங்கிளே நம்மளுக்கு முட்டாய் பண்டம் எல்லாம் வாங்கி தந்துருக்காரு. நான் அதை திங்க போகிறேன், நீ வாரியா? ஏற்கனவே பல்லு வலியா எல்லாம் இருக்கு, நான் இன்னும் பல்லே தேய்க்கல. டீ ஏதோ பல்லு தேய்ச்சிட்டு தான் பச்சை தண்ணி குடிக்கவள போல நடிக்காத டீ இருந்து ஊத்தனாரி. நீ பல்லு தேய்க்காம பாயாசமே குடிக்கிறவ. என்ன பண்டம் இருக்கு? அதானே பார்த்தேன், திருந்துட்டியோன்னு நினைச்சேன். இப்படியே லட்டு இருக்கு, ஜிலேபி இருக்கு, மைசூர் கேக் இருக்கு, எல்லாம் இருக்கு டீ. அப்படியா டீ? லட்டு இருக்கா டீ? சரி அம்மா வரமுன்னா நான் ஒரு லட்டு மட்டும் தின்னட்டா வந்து. சரி சரி வா, கிச்சனில் வந்து தின்னு வா. எல்லாம் வலிக்குது டீ, எலும்பவே முடியல. ஒரே ஒரு லட்டை மட்டும் எடுத்து வாயில் ஊட்டி விட்டுட்டி. தலைவலி எலும்ப முடியாமல் இருந்தாலும் நீ தின்னுவ அப்படி தானே? தின்னா டீ, இது ஒரு புது விதமான பண்டம் டீ, இதை தின்னு ஃபஸ்ட்டு. டேஸ்ட்டாக இருக்கும். மேலே இருக்கிற செரி பழம்லாம் சூப்பராக இருக்கும். எட்டி கண்ணாடி பல்லு தேய்க்க வந்தியாட்டி? நான் உனக்கு சூடு தண்ணியில் உப்பு போட்டு வச்சிருக்கேன், வந்தியாட்டி நீ? இல்லை மாவு பண்டம் தின்னிட்டு இருக்கா. காக்க கொண்ட நாயை வாயை மூடிட்டு காக்க கொண்ட. எட்டி அம்மா வர சவுண்டு கேட்க, பின்னாடி அந்த பண்டத்தை ஒழிச்சு வை. உனக்கு பல்லு வலின்னு சொல்லி நான் சுடு தண்ணி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், நீ இன்னும் எலும்பாம என்னட்டு பண்ணிட்டு இருக்க? தலை நல்லா வலிச்சுதான் தான் எலும்ப முடியலாமா. சரி பைய எலும்பு மோளே, எலும்பு. வாய் கழுவிட்டு அம்மா ஆஸ்பத்திரி கூட்டு போறேன் என்ன செல்ல மோளே. அதுக்கு அந்த பண்டத்தை சாப்பிடு. எடி சனியனே, சூத்த பள்ளி ஓட்ட பள்ளி, உனக்கு பல்லு வலி தானடி? பல்லு வலி வச்சுருந்த கண்ட பண்டத்தெல்லாம் தின்னுட்டு இருக்க, உன் பல்லு வலி கூடாம என்னடி செய்யும்? தின்னலாமா? தின்னிருக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும் உனக்கு வாயை பத்தி. உனக்கு இந்த பல்லு வலி வர்றது காரணம் இந்த கண்ட பண்டம் தின்னால தானே டி? காக்க கொண்ட சும்மா செவனின்னு இருந்த எனக்கு பண்டம் கொண்டு தந்துட்டு ஏன்ட்டு இப்படி மாட்டி விடுற? அம்மா அவ திங்கல, சும்மா லேசா டேஸ்ட் பண்ணிதாம்மா பார்த்தா. எல்லாத்துக்கும் மூல காரணம் நீ தான். காக்க கொண்ட இடி கண்ணாடி, ஊசிய உனக்கு பல்லுல தான் குத்துவாங்க, இவளுக்கு குத்த மாட்டாங்க என்ன? வா ரெடியாகி வா, ஆஸ்பத்திரி போவோம். அம்மா ஆஸ்பத்திரி போக வேண்டாம்மா ப்ளீஸ் அம்மா. இப்போ ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், மரியாதையா வந்துரு. அம்மா எந்த ஆட்டோயம்மா சொல்ல வரீங்க? அந்த ஆட்டோக்கார பையில பார்த்து பல்லு இழிச்சிட்டு இருப்பேன் நினைச்சிட்டியோ? அம்மா சரி நம்ம போகிறோம், எனக்கு ரொம்ப வலிக்குது. ஐயோ நம்ம கிளினிக்கு ஒரே லேடிஸா வந்திருக்காங்களே. அம்மா இது டாக்டரோட சேரு, கொஞ்சம் தள்ளுறியா? டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் தள்ளுறேன், நீ மூடிட்டுடா. கொசுவர்த்தி ஸ்டாண்டு. என்ன நான் தான் இங்க டாக்டர். ஏன் அம்மா இந்த கண்ணாடி குட்டி எங்கடி கூட்டிட்டு வந்தீங்க? டாக்டர் பாருங்கம்மா, சிரிப்பா வருது. ஒருத்தங்களை உருவத்தை பார்த்து கேலி செய்யக்கூடாது நான் எத்தனை நாளைக்கு சொல்லியிருக்கேன்? வாய் முடிட்டுடி. டாக்டர் என் பொண்ணுக்கு ஒரே பல்லு வலி டாக்டர். ஏம்மா உனக்கு எந்த பல்லுமா வலிக்குது? என் பல்லுக்கு நான் இன்னும் பேர் வைக்கல, எந்த பல்லு வலிக்குதுன்னு சொல்லுது. கொழுப்பு பாத்தீங்களா? இதுக்கு இருக்கிற 4 பல்லையும் புடுங்கி விட்டுறேன். கண்ணாடி வாய் முடிட்டு சொல்லிட்டு அவர் கேட்கறதுக்கு. டாக்டர் சாப்பிடும்போது கடவா பல் வலிக்குது. காட்டுமா காட்டு. டாக்டர் எனக்கு இப்ப சாப்பாடு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஏற்கனவே வயிறு நிரம்பி தான் இருக்குது, போங்க டாக்டர். உனக்கு இப்ப நான் சாப்பாடு ஊட்டி தரேன், வா காட்டு காட்டுன்னு சொன்னேன். உனக்கு வாட்டப்பல்ல பார்க்கதான் காட்டுன்னு சொன்னேன், வாயை தர. பா இது வாயா இல்ல வேற என்னம்மா? என்ன டாக்டர் என்னாச்சு? எல்லா பல்லும் சூத்த பல்லா இருக்குது, கடவா பல்லு உள்ள வாட்டையா இருக்குது, ஒரு கையே உள்ள போயிருக்கு வாட்டைக்குள்ள. அப்ப இனி எல்லா பொருட்களையும் இவளுக்கு வாய்க்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். டாக்டர் இப்ப என்ன பண்ணணும்? பார்த்தா நல்ல பணக்கார பார்ட்டி மாதிரி தான் தெரியுது. இவளுக்கு சூத்த பல்ல சும்மா கிண்டி விட்டாலே அது சரியாயிரும்.
டாக்டர் சீக்கிரம் மறந்துட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு போட்டு. உங்க பொண்ணோட பல்ல பெரிய பிரச்சனை. இதை நீங்க இப்படியே விட்டீங்கன்னா அதுல நிறைய புழுக்கள் எல்லாம் ஸ்டோர் ஆயிரும். புழு பல்லி பாம்பு எல்லாம் ஸ்டோர் ஆயிடும். என்ன டாக்டர் சொல்லிட்டு இருக்குதீங்க? டாக்டர் இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு? ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. எதா இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல பண்ணி விடுங்க டாக்டர். 2:30 மணிக்கு பால்காரன் வருவான் எனக்கு. அது பால்காரன் வருவானா? ஏமா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா கொஞ்சம் செலவாகும். டாக்டர் ஒரு 50 ரூபாயிலனா பிரச்சனை இல்லை. ஒரு 50 ரூபாய்க்குள்ள முடியும்னா பிரச்சனை இல்லை, பண்ணுங்க. என்ன நம்ம 10,000 கேட்கலான்னு பார்த்தா இது 50,000 சொல்லுது. ஐயோ எனக்கு வலி உயிர் போகுது. அப்புறமா நீங்க பேரம் பேசுங்க. ஏமா 50,000 எல்லாம் ஆகாது, ஒரு 25,000 ரூபாய் ஆகும். எனக்கு 25,000மா? ஐயோ நான் சொன்னது 50 ரூபாய். ஒரு பல்லு வலிக்கு வந்தா 50,000 ரூபாய் நீ கேப்ப? பழைய மூஞ்சியும் பாரு. 50,000 கொடுத்து இந்த கண்ணாடிக்க பல்ல ஒன்றும் சரி பண்ண வேண்டாம். ஆமா அதுக்கு என் பல்லு இப்படியே இருக்கட்டும். இப்படியே விட்டீங்கன்னா அந்த பல்லுல புழு கூடு கட்டிடும். ஓ பாம்போ என்ன வேணாலும் கூடு கட்டிட்டு 50,000 எல்லாம் தர முடியாது. என்னையா டாக்டர் நீ? அதானே இது என்ன பல் டாக்டரா இல்ல கிட்னி பிடுங்கி விற்கிற டாக்டரா? கண்ணாடி எலும்பு. வீட்டில் போய் உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிச்சலாம். அடுத்து கிராம்பு எடுத்து வாயில் வச்சா எல்லாம் சரியாயிரும். 50,000 கேட்குது. 50,000